மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. வணக்கம். வணக்கம். 5 வருஷமா இவர் கிங். இந்த கிங்கை திரும்ப புது தோற்றம் கொடுத்து நிறைய விஷயம் சேர்ந்து அறிமுகம் செய்கிறதுன்றது வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுடைய ப்ராடக்ட்டை திரும்ப ரீப்ரசன்ட் பண்ணுறதுன்றது நிறைய சவால்கள் உள்ளது. புது ப்ராடக்டை கொடுக்கறது ஓரளவுக்கு ஈஸி. ஆனால் அவங்களுக்கு பிடித்தமான ஒரு ப்ராடக்ட்டு வந்த உடனேவே ஒரு மாபெரும் வெற்றியை சந்தித்த ஒரு ப்ராடக்ட்டு. பட் இதுக்கு ஒரு திரும்ப உருவம் கொடுத்து ஒரு நிறைய வசதிகள் சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுடைய ப்ராடக்ட் ஆச்சு, அதில் நம்ம கை வச்சா அவங்க கோச்சிப்பாங்களா, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நிறைய யோசித்து ரொம்ப கவனமாக விஷயங்களை அசத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. என்னென்ன மாற்றங்களை நீங்கள் பண்ணீங்க, ஏன் பண்ணீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே எனக்கு ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. பேசிவ் சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ப்ரிங் ஸ்டிஃபாக இருந்ததுன்னா, டேம்பர் ஸ்டிஃபாக இருந்ததுன்னா நல்லா ரைட் ஃபேமாக இருக்கும், பாடி ரோல் ஆகாது. பட் ரோடு ரீடு பண்ணிக்கிட்டே இருக்கும். ரோட்லேருந்து நேராக இந்த சீட்டுக்கும் வண்டியினுடைய ஃப்ளோருக்கும் ஸ்டீரிங்க்கு எல்லாத்துக்கும் அந்த வைப்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் போனாவே அவங்க டயர்ட் ஆகிடுவாங்க, ஃபெட்டிக் ஆகிடுவாங்க. ஸோ நல்லா சாஃப்டாக கொடுத்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன்ஸ்லாம் உள்ளே வராது. பட் பாடி அப்படியே ரோல் ஆகிட்டே இருக்கும். இந்த ஹைவேஸில் அண்டுலேஷன்ஸ் இருக்கிறது, வில்லேஜ் ரோடெலாம் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அண்டுலேஷன்ஸ் இருக்கும். ரஃப் பேட்ச் வந்தாவே கடற்கடன்னு பாடி ஆகலாம். இந்த ஆட்னாவே இந்த பாடி ரோல் ஆனாவே அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈசினஸ் வர முடியும், போக முடியாது அவங்களால. ஸோ இதை இந்த ட்ரேட் ஆஃப் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, அது ஒரு முக்கியமான ஒரு இதை கண்டுபிடிச்சோம். பாடி ஒரு 10 மில்லிமீட்டர்லேருந்து 15 மில்லிமீட்டர் வரைக்கும் மூவ் ஆகிறப்போ ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம் மெஷர்மெண்ட்டில். ஓகே, அப்போ ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கலாம். ஆனால் ஒரு 15-20 மில்லிமீட்டர் தாண்டி பாடி இப்படி மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ ரேப்பிடாக கண்ட்ரோல் ஃபோர்ஸ் அதிகமாகணும். அதிகமாகி பாடியை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்போ அந்த சாஃப்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் பாடி மூவ் ஆக ஆரம்பிச்சோடனே டக்குன்னு கண்ட்ரோல் ஃபோர்ஸ் ரைஸ் ஆகும். பட் அந்த மாதிரி டேம்பர் நம்மகிட்ட இல்லை. அது லீனியராக தான் இருந்துகிட்டே இருந்தது. பட் அதை தான் அந்த டெனக்கோ சப்ளையர்கிட்ட இந்த மாதிரி ஐடியல் கார் இந்த மாதிரி எங்களுக்கு வேணும்னு சொல்லி கொடுத்து அவங்க அதை ஒரு 2.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. பெல்ஜியம் டெனக்கோ தான். மல்டிபிள் டைம்ஸ் நாங்கள் பெல்ஜியமுக்கு போய் அந்த R&D இன்ஜினியர் கூட உட்காந்து இந்த டாவின்சி டேம்பர் டெக்னாலஜி, அதுக்காக டாவின்சி டேம்பர் சிஸ்டம், நாங்கள் டேம்பர் சிஸ்டத்தை மாடிஃபை, அந்த சஸ்பென்ஷன் சிஸ்டத்தை மாடிஃபை பண்ண வேண்டியது இருந்தது. அதை மாடிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் பாட் ஹோல்லாம் நம்ம போனோம்னா அந்த லிப் ஆஃப் த பாட் ஹோலில் டக்குன்னு அடிக்கும் பார்த்தீங்களா, அப்போ சருன்னு ஒரு 200 மில்லிமீட்டர் டேம்பர் ட்ராவல் ஆகுதுன்னா அந்த ஃபுல் 200 மில்லிமீட்டர் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு சக்குன்னு அடிக்கும். அதுதான் தட்டுன்னு உள்ள ஒரு சவுண்ட் வரும். அதே மாதிரி இந்த ரஃப் ரோட்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னாவே தட்டுன்னு சவுண்ட் வரும். இதையெல்லாம் அது அந்த ரப்பர், அந்த எண்ட் ஸ்டாப்பருங்கிறது ரப்பர், அது அந்த டெம்பருக்குள்ளே இருக்கிறது. அதை தூக்கி எரிஞ்சிட்டு ஹைட்ராலிக் பண்ணுறோம். இப்போ எப்படி ஹைட்ராலிக் கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரியும் டேம்பரே ஒரு ஹைட்ராலிக் வராது. அந்த எண்டையும் ஹைட்ராலிக்காக மாற்றிடும். இந்த எண்டு இருக்கு பார்த்தீங்களா, அது ரப்பர் புஷ்லேருந்து ஹைட்ராலிக்காக மாற்றிடும். அதே மாதிரி இந்த சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் பாடி அப்படி மூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்ச டக்குன்னு கண்ட்ரோல் வரும். அது நீங்கள் பியூட்டிஃபுல்லாக பார்ப்பீங்க. இது ரொம்ப அனலாக் மாதிரி. இது அதே மாதிரி NVH பற்றியும் நிறைய பேசுனீங்க. ஸோ இந்த இன்புட்ஸ் ஃப்ரம் த ரோடு ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் வண்டி குவைட் ஆகிடும். அதை மறுபடியும் மற்ற நாய்ஸஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிக்கும். ஏன்னா இதனுடைய ஃப்ரீக்வன்சிஸ்லாம் ஃபில்டர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதுக்கு நாங்கள் ஐசோலேஷன் போட்டு அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2600-700 வரைக்கும் அந்த 90 ஆர்டிகுலேஷன் இண்டெக்ஸில் இருக்குது. இட்ஸ் அன்பிலீவபிள். ஸோ இந்த சஸ்பென்ஷன்ல நீங்க செஞ்சிருக்க வேலை பிளஸ் இன்சுலேஷன்ல பண்ணிருக்க வேலை, இந்த 2 வேலையும் சேர்ந்து அந்த NVH அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த வண்டியினுடைய கதாநாயகங்களாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கதாநாயகம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் டு கோஸ்ட் தான். கோஸ்ட் டு கோஸ்ட். ஸோ ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்கீங்க, எல்லாருக்குமே உண்டு, எந்த வேரியண்டா இருந்தாலும் உண்டுன்றது. ஸோ இந்த கோஸ்ட் டு கோஸ்ட் பற்றி நீங்க சொல்லணும்னா இதோடைய ஹைலைட்ஸ் என்ன சார்? ஸோ இந்த ஸ்க்ரீன் பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த ஸ்க்ரீன் 3 ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, நீங்கள் கிட்டத்தட்ட ஃபுல் ஹெச்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து ஃபுல் ஹெச்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து 4K வீடியோன்னு சொல்லுவாங்க. 4K வீடியோ தான் அந்த குவாலிட்டி அந்த நல்லா இருக்கும் இல்லைங்களா. இந்த சிஸ்டம் 8155 கண்ட்ரோலர், ஸ்னாப் ட்ராகன் அந்த கண்ட்ரோலர் இட் கேன் ப்ளே அந்த 4K வீடியோவை ப்ளே பண்ணும். நாட் ஓன்லி அந்த 3rd ஸ்க்ரீன், அதில் இன்னும் 2 ஸ்க்ரீனை நீங்கள் அட்டாச் பண்ணலாம். பிரிங் யுவர் ஓன் டிவைஸ், 2 ஸ்க்ரீனை போடலாம். 3 ஸ்க்ரீன்லேயும் ஒரே கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது இல்லை சாங்ஸ் பார்க்குறது நான் கிட்டத்தட்ட 1 இயர் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் போட்டுவிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் யூ ஹேவ் எ டால்பி அட்மாஸ் அண்ட் டால்பி விஷன். அந்த கான்ட்ராஸ்ட் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த கலர் கான்ட்ராஸ்ட்டு, அந்த கலர் டிரான்சிஷன், அதுதான் பிக்சர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது. ஒன் இஸ் த பிரைட்னஸ், another is the darkness, another is the between black and white and the different colors, how the shade changes, dynamically how it changes. 30 frames per second உள்ள வருதுன்னு வச்சிங்களேன், எப்படி டிரான்சிட் ஆகுது,
ட்ரான்சிஷன் ஆகுது. அதனுடைய டைனமிக் பெர்ஃபார்மன்ஸ் தான், ஹை டைனமிக் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டுட்டு வந்திருக்கோம் அந்த இதில். அது பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து அந்த 8155 சிப் சிஸ்டம். அதுக்கு வந்து இந்த பவர் வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆஃப் த கம்பேர் டு கரண்ட் XU7W. அதே மாதிரி இது அந்த சிப்பில் வந்து 3 பவர் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் அல்காரிதம்ஸ்லாம் பண்ணுறது. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஃபோனை கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து கனெக்ட் பண்ணும், ஆப்பிள் ஃபோனை கனெக்ட் பண்ணால் கனெக்ட் பண்ணும், அதெல்லாம் ரெகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கடுத்து வந்து கிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இப்போ பேசுனது, அது ஒரு சிப், செப்பரேட் சிப். அதில் 6 கிரியோ சிப்ஸ் இருக்குது. அந்த ஒரு சிப் செட்டுக்கு உள்ள 6 கிரியோ சிப் செட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணும். ஒன்று வந்து மேத்ஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து லாங்குவேஜ் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஃபீலிங்ஸ் பண்ணுறது. அப்படி நம்ம மனித மூளைக்குள்ள இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது. இந்த கிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது. கான்ட்ராஸ்ட்டு, தி ஷார்ப்னஸ், த பிரைட்னஸ், த டார்க்னஸ், இதெல்லாம் பண்ணுறது, இந்த டிரான்சிஷன்ஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து திங்க் பண்ணுறது, இந்த மெஷின் லேர்னிங் அண்ட் நியூரல் அல்காரிதம்ஸ், டாப்ஸ்ன்னு சொல்கிறது, அது வந்து உள்ளே இருக்குது. அது என்ன பண்ணுன்னா இப்போ வந்து ஏடாஸ்லேருந்து வர்றதை எடுத்து திங்க் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு அடுத்து வந்து இந்த 3 கண்ட்ரோல்ஸ் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு அது ஒரு கண்ட்ரோலர்ஸ். அப்புறம் சைபர் செக்யூரிட்டி அதுக்குள்ளே இருக்குது. ஸோ 6 கண்ட்ரோலர்ஸ் சைபர் செக்யூரிட்டி. அந்த சிப்பை நீங்கள் உள்ளே போய் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் பெனிட்ரேட் பண்ண முடியாது. அது ஸோ அந்த எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட்லி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ப்ராடக்ட் அந்த ஸ்க்ரீன் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ஏடாஸை பொறுத்த வரைக்கும் 1.7 மெகா பிக்சல் இந்த கேமரா பார்த்துக்கிட்டே இருக்குது ரோடில். அது வந்து 8 மெகா பிக்சல். அப்படின்னா என்னோட எய்ஸ் வந்து, என்னோட புருவம், என்னோட மூக்கு எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல். 8 மெகா பிக்சல் எங்கே இருக்குது, 1.7 மெகா பிக்சல் எங்கே இருக்குது. ஜென்ரேஷன் 4லேருந்து ஜென்ரேஷன் 6க்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதுக்கடுத்து வந்து டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். when the car is going, ஏடாஸ் பெர்ஃபார்மன்ஸே டிஸ்டன்ஸ் தான். எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம வந்து அந்த வர்ற ஆப்ஜெக்டை வந்து டீட்டெயில் பண்ண முடியுது அப்படிங்கிறது. அது வந்து 180 மீட்டர்ஸ் இருந்தது அந்த பழைய கார். இப்போ வந்து 250 மீட்டர்ஸ். 40% அதிகமாக இருக்குது. 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிஸ்டன்ஸ். அப்போ நான் ஹை ஸ்பீடில் போகும்பொழுது உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. இந்த ரேடார் வந்து 40% இன்க்ரீஸ் டிஸ்டன்ஸு அட் ஃபார் அவே டிடெக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஆக்ட் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ண முடியும். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி, எமர்ஜென்சி பிரேக்கிங் இருந்தாலும் சரி, லேன் கீப் அசிஸ்டாக இருந்தாலும் சரி, லேன் சன்ரிங்காக இருந்தாலும் சரி, இந்த ஸ்வே மேனூராக இருந்தாலும் சரி, கவுஸை டிடெக்ட் பண்ணுறது, 2 வீலர்ஸை டிடெக்ட் பண்ணுறது, வெரி ஹை அக்யூரசி. ஃபுல்லாக இந்த ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது காம்படிஷனை பொறுத்த மட்டும் இப்போ இந்த 240 மீட்டர்ஸ்ன்றது மற்ற யார்கிட்ட இருக்காது சார்? 180 தான் இருக்குது. இப்போ 180 தான் காம்படிட்டர்ஸ் கிட்ட எல்லாமே இருக்குது. 240 மீட்டர்ஸ் இப்போ தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ரேடார். இது புது ரேடார். இல்லை, இன்னொரு ரொம்ப ஹைலைட் வந்து, எனக்கு பிடிச்ச ஹைலைட் வந்து, நம்ம அலெக்ஸா மூலமாக சாட் ஜிபிடி அணுக முடியும். ஆமாம். அது எப்படி சார்? ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டை எப்படி சார் பண்ண முடியும்? அதை இன்டெகிரேட் பண்ணணும் நாங்கள் வாங்கி. அது ஏன்னா இப்போ இந்த மேனுவல்லாம் இருக்குது, அவங்க நீங்கள் வந்து ரீட் பண்ணணும், அந்த மாதிரி வச்சு. மீனிங் வந்து இப்போ நம்ம அலெக்ஸாட்ட என்ன கேள்வி கேட்குறோமோ அது சாட் ஜிபிடிலேருந்து ரிசோர்ஸஸ் வாங்கி அது வந்து ரீட் அவுட். ஆமாம். ஸோ இது வந்து முதல் முறையா சார்? இது முதல் முறை, அதாவது இந்தியாவை பொறுத்தவரையா இல்லை? இதான் முதல் முறை. இந்தியாவை பொறுத்தவரை இதான் முதல் முறை. நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ன்றது எக்ஸலண்ட்டை குறிக்குதா, இல்லை அது தவிர ஒரு எல்லாமே வந்து பவர் ஆஃப் எக்ஸ்ன்றதை குறிக்குதா? எக்ஸ்போனென்ஷியல். ஆமாம், அந்த 7 பவர் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்க. எஸ், அதுதான் வேல்யூ ப்ரொபோசிஷன். ஒன்று வந்து பவர் ஆஃப் எக்ஸ், அனதர் வந்து எக்ஸ் ஃபார் ஆல். எக்ஸ் ஃபார் ஆல். நீங்கள் MX வேரியண்ட்டை தூக்கிட்டு பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் விலை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அதே தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அந்த மேஜிக் எப்படி பண்ணுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ரோத்து F21லேருந்து நீங்கள் F25 க்ரோத் நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ உங்களுடைய எபிலிட்டி டு அது ஸ்கேல் அட்வான்டேஜ் அது வந்து அதனால தான் வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சப்ளைஸ் தே ஆர் ஆல்சோ ஹெல்பிங் யூ, ரைட்? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 7W எப்படி வந்து மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சதோ, அதே மாதிரி 7XOன்றது ஒரு 7 டைம்ஸ்க்கு வந்து ஒரு அதிக வெற்றியை நிச்சயமாக சந்திக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் 40,000 கொடுத்துருக்கீங்க. இந்த ப்ரைஸ்ன்றது இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் 40,000. ஏன்னா அதனுடைய கமாடிட்டி ப்ரைஸஸ், அப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இதில் வந்து அது வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் அப் டு த மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த 40,000 வந்து எப்போதுமே ரெக்கார்டெலாம் கிரியேட் பண்ணியிருக்கு மகேந்திரா. அடுத்தடுத்து மகேந்திரா ரெக்கார்ட் கிரியேட் பண்ணோம். எகைன் ஒன் மோர் ரெக்கார்டு கிரியேட் பண்ண எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸை ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.